அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல பிரச்சனைகளை கிளப்பியிருக்கின்றார். அதன் காரணமாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். அது எவ்வாறு அந்த பிரச்சனைகளை அவர் முறியடித்தார், அவர் அந்த பிரச்சனைகளை உருவாக்கியவர்களை எவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கின்றார் என்பது சம்பந்தமாக இந்த காணொளி அமையும். இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த முழுமையான விளக்கங்கள் தெரியும். எமது காணொலியை முதல் தடவையாக பார்க்கிறதாக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையாளராக இருக்கிறதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான விளக்கங்களுக்கு செல்வோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கின்றார். அங்கு நிறைய தேவையற்ற வசனங்கள் சிலர் அர்ச்சுனா ராமநாதன் மீது பாவித்திருக்கின்றார்கள். வெளியே போ என்று கூட கதைத்திருக்கின்றார்கள். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அரசியல் நாங்கள் செய்ய வந்த நாங்கள் வெறுமனையே வடைகளை சாப்பிட்டு விட்டு போக வரவில்லை, கோட் ஷூட் போட்டு படங்காட்டி போட்டு போக வரவில்லை, மக்களுக்காக எதையும் தாங்குகின்ற இதயங்களோடு வந்திருக்கின்ற நாங்கள் தனியாக ஒரு மருத்துவராக இருந்து மருந்தை கொடுத்துவிட்டு தனியார் மருத்துவமனையிலும் சென்று மருந்துகளை கொடுத்துவிட்டு இறந்தான் என்ற அந்த பெயரை கேட்காமல் ஒரு அரசியல்வாதியாக நான் வந்திருக்கின்றேன். அந்த அரசியல்வாதியாக வந்த அந்த கடமையை நான் 100% சரியாக செய்வேன் என்று சொல்லி கூறுகின்ற போது, அவர் மக்களுக்காக எந்த கல்லறியையும் தான் தாங்குவதாக என்ற சாரப்பட கூறுகின்றார். அதாவது காய்த்தமாத்தான் கல்லறிப்படும், காய்க்காதமா கல்லறிப்படாது. கதைத்தவர்கள்தான் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குவார்கள், கதைக்காதவர்கள் பிரச்சனைக்கு இல்லாத பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படாது. தனியே வந்து வடையை சாப்பிட்டு விட்டு டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லி போக வரக்கூடாது. அங்கு பிரச்சனைகளை கதைக்க வேண்டும். பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை கதைக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு உரியவர்கள் அவற்றிற்கு பதில் கொடுக்க வேண்டும். மாறாக அவர்கள் தேவையற்ற வசனங்களை பாவித்தால் அதையும் தாங்கத்தான் வேண்டும். அரசியல் என்பது மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதும் தான். அதற்காக தான் இந்த துப்பாக்கி சூட்டை கூட நெஞ்சில் நான் வாங்க தயார் என்று சொல்லி கூறுகின்றார். அந்த அடிப்படையில் இந்த அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நடந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு டிசிசி மீட்டிங்கில் தவிசாளர்களுக்கு அவர் ஒரு சூடு போட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் மற்ற சில பிரச்சனைகளையும் அவர் கூறுகின்றார். அதாவது யாழ்ப்பாணத்தை நான் திருத்த ரெடி, அதற்கு நீங்கள் ரெடியா? மக்கள் ஆதாரங்களை தருகின்ற போது தங்களுடைய பெயர்களை குறிப்பிடுவதில்லை, ஏனோ தானோ என்று கதைக்கிறார்கள், SMS அனுப்புகின்றார்கள், நோகாமல் முறைப்பாடுகளை தருகின்றார்கள். தங்களுடைய ஆதாரப்படுத்தப்படுகின்ற முறைப்பாடுகளுக்கு, அதாவது பலி சேர்க்கின்ற முறைப்பாடுகளுக்கு, நேர்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். அதற்காக இந்த நேரமும் என்னுடைய அலுவலகம் திறந்திருக்கும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இந்த இடத்துல அவர் ஒரு குப்பை காட்டுகின்றார், குப்பை கூட்டை காட்டுகின்றார். வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் யாழ்ப்பாணம் அத்தியடியில் ஷான்லி வீதியில் காணப்படுகின்ற ஒரு குப்பை மேட்டை காட்டுகின்றார். அந்த குப்பை மேட்டில் மாடுகள் 2 நின்று அந்த குப்பைகளை சாப்பிடுகின்றன. அதாவது எங்களுடைய உயிரினங்கள், அதாவது 2 உயிரினங்கள் அந்த குப்பையை சாப்பிடுகின்றன. அங்கே பொலித்தீன் பைகளால் நிறைக்கப்பட்டிருக்கின்றது. இது மாநகர சபையினுடைய வேலை. மாநகர சபை என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி கருத்தை உருவாக்கியிருக்கின்றார். அந்த இடத்துல இந்த குப்பை மேடு இந்தியாவில் இருக்கின்ற குப்பம் அல்ல. யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரம், அதாவது வடமாகாணத்தினுடைய தலைநகரம் யாழ் டவுன் அத்தியடி ஷான்லி ரோட்டில் இருக்கின்ற ஒரு குப்பையைத்தான் காட்டுகின்றார். அங்கு ஏகப்பட்ட பொலித்தீன் பைகள் காணப்படுகின்றன, பொலித்தீன் மூடைகள் காணப்படுகின்றன. வீதியோரம், அதாவது மக்கள் பிரதானமாக பாதிக்கப்படுகின்ற அந்த வீதியோரத்தில் காணப்படுகின்றது. 2 உயிரினங்கள் அந்த குப்பைகளை மேய்ந்து கொண்டிருக்கின்றன.
இது நான் எதற்கு காட்டுகின்றேன் என்று சொன்னால், அந்த கடந்த டிசிசி மீட்டிங்கில் நடந்த பிரச்சனைகள் காரணமாகத்தான் நான் இந்த பிரச்சனையை காட்டுகின்றேன் என்று சொல்லி அந்த பதிவிடுதலை அவர் மேற்கொள்கின்றார். என்னை பற்றி நான் பிழை விட்டால் என்னுடைய பிழைகளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதாவது நான் ஏதாவது பிழைகள் விட்டால் டிசிசி ஷியாமனுக்கு எழுதி நீங்கள் கடிதத்தின் ஊடாக அவரிடம் என்னை பற்றி புகார்களை தெரிவிக்கலாம். அவர் எனக்கு அந்த புகார் சம்பந்தமான கடிதத்தை தருவார். நான் அதற்கு பதில் சொல்வேன். இதே போல் நீங்கள் ஒரு டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், யாராவது திணைக்கள தலைவர்கள் மற்றும் ஷியாமன்கள் மற்றும் தவிசாளர்கள் பற்றிய குறைபாடுகளை ஷியாமனுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்று சொல்லி இந்த கடிதத்தை அனுப்புகின்ற முறையை முதலில் கூறிய பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் காணப்படுகின்றார். டிசிசி ஷியாமனுக்கு நான் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றேன். அதாவது நான் சில கேள்விகளை கேட்டு அனுப்பியிருக்கின்றேன். டிசிசி ஷியாமன் நான் அனுப்பிய கேள்விகளில் 6ஆம் மாதத்துக்குள், அதாவது 6ஆம் மாதம் 30ஆம் தேதிக்குள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் என்னென்ன காசுகள் எந்தெந்த திணைக்களத்தின் ஊடாக அனுப்பப்பட்டிருக்கின்றது என்றும், அதில் எவ்வளவு பணம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது என்றும், எவ்வளவு பணம் பாவிக்கப்படவில்லை என்றும் ஒரு விளக்கத்தை தருமாறு நான் டிசிசி ஷியாமனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றேன். அந்த கடிதத்திற்கு ஒரு பதில் அனுப்பியிருக்கின்றார்கள். அது உண்மையில் பதில் அனுப்பியிருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பதில்களை ஜிஏ பிரதீபன் அவர்கள் ப்ரெசன்டேஷன் செய்திருக்கின்றார். சில திணைக்களங்கள் அனுப்பவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் சில திணைக்களங்கள் தாங்கள் அனுப்பியிருந்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் ஜிஏ பிரதீபன் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். அது ஒரு சிறிய பிரச்சனை. சரி, பரவாயில்லை. நான் அந்த கேள்விகள், அதாவது எனக்கு அந்த கடிதத்தில் எனக்கு சியாமனாலே அனுப்பப்பட்ட அந்த கடிதத்துக்கு நன்றாக வாசித்து என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் தயார்படுத்தி கொண்டு அங்கே டிசிசி மீட்டிங்கில் சென்றிருக்கின்றேன். ஆனால் அந்த டிசிசி மீட்டிங்கில் திணைக்கள தலைவர்களால் அனுப்பப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும், பணம் சம்பந்தமாகவும், பாவிக்கப்பட்டது சம்பந்தமாகவும், பாவிக்கப்படாத சம்பந்தமாகவும் ஜிஏ பிரதீபன் ப்ரெசன்டேஷன் செய்திருக்கின்றார். அதில் சில திணைக்களங்கள் பிழைவிட்டிருக்கின்றார்களோ தெரியவில்லை. அவர்கள் தாங்கள் அனுப்பியது என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஜிஏ அவர்கள் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். சரி, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மீட்டிங்கில் 100 200 எனக்கு ஞாபகமில்லை மில்லியன் ரூபாய் மாநகர சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தேசிய அரசினால் மாநகர சபைக்கு அனுப்பப்பட்ட 100 200 மில்லியன் என்று ஞாபகமில்லை. அதில் 10 மில்லியன், நான் நினைக்கிற 10 மில்லியன், அதாவது 100 லட்சம் ரூபாய்க்கு பாத்ரூம் கட்டியிருக்கின்றார்கள். பாத்ரூம் கட்டுவதற்காக கோல் பண்ணியிருக்கின்றார்கள். அதாவது டெண்டர் கோல் பண்ணி பாத்ரூம் கட்டுறதுக்கு என்று சொல்லி அதில் ஒரு கருத்து போகின்றது. அடுத்ததாக குப்பை சம்பந்தமாக பிரச்சனை. அப்போ இந்த 2 பிரச்சனைகளும் என்னுடன் ஆரம்பிக்கவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இளங்குமரனை பார்த்து சிலர் வசைகள் கூறியிருக்கின்றார்கள், தேவையற்ற பிரச்சனைகளை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக நான் இளங்குமரனை கதைப்பதற்காக இளங்குமரனுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன். நான் என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டமான ஆள் அல்ல. ஆனால் நியாயத்தை கதைப்பேன் என்று சொல்லி யார் சம்பந்தமாகவும் பிழைகள் இருந்தால் பிழைகளை கதைக்கலாம், ஆனால் வசைகள் பாடக்கூடாது என்று சொல்லி கூறுகின்றார். அந்த வசைகளை பாடியவர்கள் சங்கு சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த கையாட்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது நான் கூறினேன், நீங்கள் இந்த டொப்பிக்குள்ளே நின்று கதைக்க வேண்டும், பர்சனல் பிரச்சனைகளுக்குள் தலையிட வேண்டாம் என்று சொல்லி நான் அந்த இரு பகுதியையும் சமாதானப்படுத்தினேன். அப்பொழுது அவர்கள் பேசினார்கள், டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிற மாதிரி பிரதேச சபைகளில் நீங்கள் வேலை செய்திருக்கலாம் தானே, இங்கே வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் கதைத்து பிரச்சனைகளை கேட்டு தேவையற்ற பிரச்சனைகள், அதாவது பர்சனல் பிரச்சனைகளில் தலையிடுகின்றீர்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளை பிரதேச சபைகளில் செய்தால்
இங்கே பிரச்சனை வந்திருக்காது, அங்கே சரியாக செய்யாமல் இங்கே வந்து நீங்கள் கதைக்கக்கூடாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறைப்படுகின்றார். பிரதேச சபையில் வேலை செய்கின்ற அதாவது பிரதேச சபையில் வேலை செய்யுங்கோ என்று சொல்லியிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் பலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர்கள் என்று நினைக்கின்றேன். அவர் அதற்கு எழுந்து ஒரு பெரிய பிரசங்கம் வைத்தார், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சரி, எங்களுக்கு அந்த டிசிசி மீட்டிங் ஏன் வைக்கிறது, அதாவது டிசிசி மீட்டிங் ஏன் வைக்கிறது என்று சொன்னால், தேசிய வரவு செலவு திட்டத்தில் இருந்து வருடத்திற்கு மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி எவ்வாறு பாவிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக முடிவுகளை எடுப்பதற்காகத்தான் அந்த டிசிசி மீட்டிங் வைக்கிறது. அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது அந்த சர்க்குலரில் டிசிசி மீட்டிங்கிற சர்க்குலரில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, தேசிய அரசாங்கத்திடம் இருந்து மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த வரவு செலவு திட்டங்கள் சம்பந்தமாக விவாதிப்பதற்காகத்தான். அதாவது சொல்லப்பட்டிருக்கு, முடிவுகள் எடுக்கப்படாத சந்தர்ப்பங்களில் 2 அல்லது 3 அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கிடையில் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடுகள் இடம்பெறுகின்ற போது, கருத்து முரண்பாடுகள் ஏதாவது இடம்பெற்றால், ஏதாவது ஒரு அமைச்சு ஒதுக்கிய ஒரு நிதி தொடர்பாக இவர்களுக்கிடையில் கருத்து முரண்பாடுகள் இடம்பெறுகின்ற போது அது தொடர்பாக உபகுழுக்களை அமைக்கப்பட்டு, அங்கு ஒரு உபகுழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த உபகுழுக்களில் இருந்து கொண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அந்த அமைச்சரின் ஒப்புதலுடன் வேலைகளை செய்யுங்கோ என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் சர்க்குலரை தெளிவாக வாசிக்கலாம். டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சர்க்குலர்களை தெளிவாக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். தேசிய மட்டத்திலிருந்து வருகின்ற நிதிகளை சரிபார்த்து கலந்துரையாடுவதற்கு GA தவிசாளர்களை ஏன் அழைத்தார், அதாவது ஒரு செக்ஷன், அதாவது டிசிசி மீட்டிங் தொடர்பான சர்க்குலரில் ஒரு செக்ஷன் சொல்கின்றது, அந்த கூட்டத்திற்கு வந்து எல்லாரையும் அழைக்க முடியாது என்று சொல்லியும் அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், கவர்னர், அமைச்சர், அரச திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் அழைக்கலாம். ஆனால் தவிசாளர்களை அழைக்க முடியாது. உள்ளூராட்சி ஆணையாளர்களை அழைக்கலாம். ஆனால் முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மையை காட்ட நீங்கள் அங்கே யாரையும் அழைக்க முடியாது. அப்படி அழைக்கலாம் என்று சொன்னால் அது இந்த கூட்டத்துடன் நிறுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எந்த அடிப்படையில் GA பிரதீபன் அழைத்தார், எனக்கு பிரச்சனை இல்லை. தவிசாளர்களையும் நீங்கள் அழைத்தபடியால் 4-5 கேள்விகளை கேட்க முடிந்தது. அதனால் தான் இப்போ யாழ்ப்பாணம் ஓரளவுக்கு திருந்தி இருக்கின்றது, ஓரளவுக்கு குப்பை கூடங்கள் இல்லாமல் காணப்பட்டிருக்கின்றது. அவசரமாக பல இடங்களில் குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பயம் ஒன்று இருந்தால் காணும். அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லி நீங்கள் இணைக்கின்ற போது ஏதோ ஒரு கேள்வி கேட்பார், அந்த கேள்வியால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் என்று சொல்லி ஒரு பயம் இருந்தால் அந்த பயமே எனக்கு போதும். தாங்களாக வந்து வாடகை கொடுத்துவிட்டு இப்போ காகம் கொத்துது என்று சொல்லி அழக்கூடாது என்று சொல்லி உரியவர்களுக்கு உரியவாறு பதில் கொடுத்திருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்.